இவங்க எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்துரிப்பு சார்பாக முத்துப்பிரகாஷ் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேசப்போகிற டாபிக் பேர் எதை பற்றி பேசுகிறேன்னா, காத்திருந்து கன்னங்கள் வீங்கின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு உண்டு. அது வந்து நம்ம தாவேக்கா கட்சி விஜய் அவர்கள் நேற்று ஒரு மீட்டிங் போட்டார். அதுக்கும் யாரும் கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் கூட்டணிக்கு யாரும் வரலை. ஸோ இதனால் என்ன நடக்குதுன்னு பார்த்தோன்னா, ஆந்திராவோட துணை முதல்வர் ஜனசேனா கட்சி தலைவர் அப்படியே முன்னாள் நடிகர் ஆந்திராவோட சூப்பர் ஸ்டார் அப்படியே பவன் கல்யாண் வந்து ஒரு மறைமுகமாக பேசியிருக்காராம். பாஜகவோட கூட்டணி நீங்கள் வாங்க, எவ்வளோ சீட்டுன்னு நான் பேசி முடிச்சுத்தரேன்ட்டு ப்ரோக்கரேஜ் பண்ணுற வேலையில் நம்ம பவன் கல்யாண் அவர்கள் வந்திருக்காராம். ஸோ இதுதான் இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி. இந்த செய்தி வந்து உறுதிப்படுத்தப்பட முடியாதுன்னு சொல்ல முடியும். ஆந்திராவில் நம்ம பவன் கல்யாண் மாதிரி இவரும் டெப்டி சிஎம் பதவி வந்துடலான்ட்டு ஒரு ஆசையும் இப்போ அவருக்கு வந்திருக்கிற மாதிரி ஒரு பேச்சு எழுந்துட்டுருக்குது. ஸோ இதுக்கான வேலையை நம்ம பூசி ஆனந்த் அவர்கள் பார்த்துட்ருக்கிற மாதிரியும், எப்போ வேணாலும் ஆந்திராவில் உள்ள சில பேர்கிட்ட அவர் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஏன்னா பவன் கல்யாண் தானே நம்ம இது மாதிரி கூட்டணியில் சேர்க்கறதுக்கு எடப்பாடிக்கு பிஜேபி பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. அப்படியே ஜனநாயகன் பிரச்சனை, அப்படியே கரூர் ஸ்டாம்பீடு விஷயங்கள்லாம் அப்படியே அவங்கள காப்பாற்றி விடுற மாதிரி ஒரு பேச்சு வந்து பாஜக வந்து நம்ம பவன் கல்யாணை வச்சு பேசுகிற மாதிரி ஒரு பேச்சு இப்போ போயிட்டு இருக்குது. ஏன்னா அது எந்த அளவுக்கு உண்மையாக பொய்யான்னு தெரியாது. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை தெரியும் பாஜகவுக்குள்ள எப்பேற்பட்ட ஒரு எதிர்ப்பலைகள் இருக்குன்னு. விஜய் அவர்கள் வந்து பாஜக கூட்டணியில் போனால் அவர் சினிமா கேரியரும் நாசமாக போகும், அவருடைய அரசியல் வாழ்க்கை கேள்விக்குறியாகவும், மொத்த ரசிகர்களை அவரை விட்டு வெளியே போவாங்கன்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஸோ அதனால் அந்த முடிவை அவர் எடுக்க மாட்டாரான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவர் சுயநலத்துக்கும் என்ன வேணாலும் எடுப்பாருன்னு சொல்லிக்கிட்டு அரசியல் வல்லுநர்கள் கருத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஜாவைக்கால் விஜய் சேருவாரன்றதை நம்ம பொறுமையாக வந்து தான் பார்த்தான்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களது விடைபெறும் முத்துரிப்பு பிரகாஷ். பாய்.